ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் வந்துட்டு ஒரு பொருள் வந்து எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் மேலே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கீழே வந்து ஃபில்டர்ஸ் மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் நீங்கள் அதில் போய் கூட வாங்கிக்கலாம். சரியா? ஃபேஷன், மொபைல், கேஜெட்ஸ், பியூட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ மேலே சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஷர்ட்ஸ் எடுக்கிறோம். ஓகே, டிஷர்ட் ஃபார் மென் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஷர்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பை பண்ணணுன்னா எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்லேயே இடையில வந்து சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட சைஸை கூட நீங்கள் இங்கே அடிச்சுக்கலாம். நான் எக்ஸல் கொடுக்குறேன். ஸோ எக்ஸலில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி வாங்குறதுன்னு பார்த்துடலாம். அந்த ப்ராடக்ட்டை டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் தனியாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபோட்டோஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரேட் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. சைஸ் வந்து நீங்கள் கீழே செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸல்னால் எக்ஸல் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் சைஸ் என்னவோ அதை கொடுத்துடணும். சைஸ் சார்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலேயே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன சைஸ் வரும்னு சொல்லிட்டு சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன சைஸ் வரும்னு இங்கே இருக்கும். சரியா? செஸ்ட்டு, பிராண்ட் சைஸு, ஷோல்டர், லென்த்து எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் அட்ரஸ் கேட்கும், நீங்கள் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பை நவ் இருக்குது. பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஆர்டர் சம்மரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிட்டு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு கண்டினியூ கொடுங்க. பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் இப்போயே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை கிஃப்ட் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது மூலிமா பே பண்ணலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கும். சரியா? அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். பட் அடிஷ்னலாக 5 rupees வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறாங்க. கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பேஜ்லேயே வந்து இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நீங்கள் அதை எப்படி செக் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்டு போயிட்டு ஆர்டர்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேட் போட்டிருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலிவரி பை June 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 9th. ஸோ 5 days டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாலேயே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். பே ஆப்ஷன் வந்து இவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறதுனாலும் கீழே கேன்சல் இருக்கும், கேன்சல் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறது. பட் ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் பாலிசியெல்லாம் நல்ல ஒரு தடவை பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.